Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோங்க. நிறைய பேர் நம்ம பொலேரோ வீடியோ போட்டதுல ஸ்கார்பியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்கார்பியோ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், ஒரு ஒயிட் கலர்ல. ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க. 100K அடிக்க என்ன கொஞ்சம் தான் இருக்கு, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம வண்டியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 2008 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எஃப்சி வந்து 2028 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட 4 டயரோட கண்டிஷன் நம்ம ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துட்டு வந்துடலாம். வண்டியோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். ஸ்கார்பியோ 2008 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எஃப்சி வந்து 2028 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். டீசல் வண்டிங்க. சரி வாங்க வண்டிக்குள்ளே போய் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அதாவது ஆடியோ கண்ட்ரோல் பட்டன் ப்ளஸ் மைனஸ் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. ஸோ 2008ங்கும் போது கிலோமீட்டர் அவ்வளோ மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இப்போ வண்டியோட ஃப்ளோர் மேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு மேட் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட் இருக்குது, கம்பெனியோட அந்த செட் கிடையாது. ஸோ ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குங்க, செம்மையாக கூலிங்காக இருக்கும். ஸோ வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்ப்போம். மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ ஸ்கார்பியோலையும் சரி இனோவாலையும் சரி அந்த ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த வண்டியில் உட்காந்து போகிறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த வகையில் ஸ்கார்பியோ நிறைய பேர் விரும்பி கேட்டுட்டு இருந்த வண்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு 5 கீர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் வந்துடும். இந்த இடத்துல சின்ன சின்ன கப் ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தாங்க இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து ஒரு ஹைட்டான ஒரு பெரிய ஒரு குதிரையில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வண்டியோட ரியர் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். ஸோ பின்னாடி சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தள்ளி தான் இருக்குது, இருந்தாலுமே ஒரு டீசனான லெக் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி வெண்ட் வந்துடும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு ஒரு காற்று வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியோட சீட் கவரோட கண்டிஷன் லைவாகவே நீங்கள் பாருங்களேன். சீட் கவரோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குங்க. எந்த இடத்துல ஒரு சின்ன கூட கிளியர்லாம் கிடையாது. நீங்கள் சீட் கவர்ஸ்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா வச்சு ஓட்டலாம். வாங்க வண்டியோட லாஸ்ட் சீட் பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டியை நான் காமிச்சிட்டேன். 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும், டாப் அண்ட் வேரியன்ட்டு. ஸோ உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ட்ரங்க் தான் பார்க்கணும். அவங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இனோவாலாகட்டும் ஸ்கார்பியோலாகட்டும் உங்களுக்கு பின்னாடி எப்போவுமே ஸ்பேஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா மேலே தள்ளிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா லக்கேஜை நீங்கள் ஏற்றிட்டு போகலாம். ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு 5 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா அந்த சீட்டை தமிச்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லக்கேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிட்டு போகலாம். இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்போம். வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. அப்படியே வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அப்படியே லைவாக கேளுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 100% தெளிவாக தாங்க இருக்குது. சரிங்களா? ஓகே ஃபார்ம், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட டீட்டெயில்ஸ், இதோட ப்ரைஸை 1 செகண்ட் நான் திருப்பி வந்து சொல்கிறேன். ஃபேம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர், இன்ஜின் ரூமு, ட்ரங்க், இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். ஸ்கார்பியோ, மஹேந்திரா ஸ்கார்பியோ 2008 மாடல், டாப் அண்ட் வேரியன்ட்டு. ஸோ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எஃப்சி 2028 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். டீசல் வேரியண்ட்டுங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். திண்டுக்கல் கார்ஸுங்கிற ஒரு ஷோரூமில் இருக்குது. ஸோ இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் இன்னும் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் நிறைய சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்க முடியாது, ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா விட்டுருப்பேன். ஸோ அந்த டவுட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியோட நம்பரை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க, TN05X2799. ஸோ இந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிக்க, வண்டியோட பேரை பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனில் திண்டுக்கல் கார்ஸ்னு சொல்லி ஒரு நம்பர் ஓடும், அந்த நம்பருக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ளே மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. அன்டைமில் யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ளே கூப்பிட்டு உங்களுக்கு இந்த வண்டி டவுட்டு, இந்த வண்டியோட ப்ரைஸ், அவங்க நீங்கள் வண்டியிலே அதாவது ஃபோன்லேயே நீங்கள் நெகோஷியபிள் பண்ணி பேசலாம் பேசலாம். ஸோ எல்லா டவுட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க லோனே பார்த்தீங்கன்னா 2,25,000 வரைக்கும் லோனே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,70 1,60 இருந்தாலே போதும், நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். ஸோ வண்டி நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஓகேவா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க. அப்போ தான் அடுத்து போகிற கார் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லவ் யூ गाइस, பாப்பா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.